மும்மொழி கொள்கையை அமல்படுத்தும் தேவை உள்ளதாக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். மாநில அரசின் இருமொழிக் கொள்கையால் தமிழக இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளை இழப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், தமிழக ஆளுநரோட அந்த பதிவில் என்னென்ன விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு, அதோட முழு விவரத்தை சொல்லுங்க. நேற்று நெல்லையில அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோடு கவர்னர் ரவி ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தார். அது ஒரு இண்டோர் மீட்டிங். அதுல அவர் சொல்றாரு, குறிப்பாக இந்தியை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் எந்த ஒரு மூன்றாவது மொழியையும் கற்கக்கூடாது என்ற நிலைமையில் தமிழக அரசு இருக்கிறது. ஏன் அருகில் இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாள மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது? மூன்றாவது மொழி, அதாவது 1960களில் இந்தி எதிர்ப்பு இருந்தது, இந்தியை திணித்தார்கள் என்ற பெயரில் இருந்தது. ஆனால் தற்போது மத்திய அரசுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. புதிய கல்விக் கொள்கையில மூன்றாவது மொழியை எதை வேண்டுமானாலும் ஒரு தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் கன்னட மொழியை எடுத்துக்கூடாது? ஏன் தெலுங்கு பேசும் மொழியில், அது குறிப்பாக கும்பிடிப்பூடியை தாண்டினாலே தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து விடுகிறார்கள். எனவே அந்த மொழியை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். தென்னிந்தியாவில் மனித ஆளுநரோட பதிவில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசலாம். ரமேஷ், இப்ப நம்ம காட்சிகள்ல பாத்துட்டு இருக்கோம், ஐஐடி வளாகத்துல கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடந்து வருது. இது குறித்த தகவல்களை சொல்ல முடியுமா? நிச்சயமாக தற்போது மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் ஐஐடி அருகே ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் பார்த்தீர்கள் சொன்னால் திமுக மற்றும் மாணவர் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக திராவிட கழகத்தைச் சேர்ந்த மாணவர் அணி என திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த சிபிஎம் சிபிஐயில் இருக்கக்கூடிய அந்த மாணவர் அணி என ஒருங்கிணைந்த மாணவர் அணிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மத்திய கல்வி அமைச்சர் ஐஐடி என்று மத்திய அரசுடைய கல்வி நிறுவனம், அதற்கு அருகில் அவர்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் காந்தி மண்டபம், நம்ம இருக்கக்கூடிய இந்த காந்தி மண்டபம் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில பிரதான சாலை, அதாவது அண்ணா யுனிவர்சிட்டி, ஐஐடி உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் நிறைந்த பகுதியில் குறிப்பாக சாலையிலேயே ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதால் ஒரு பக்கம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு மக்களும் அவதிக்குள்ளாகி இருந்த பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தான் தற்போது திமுகவினர் மாணவர் அணி சார்பாக கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு 2 மொழியே போதும், தேசிய, அதாவது பாத்தீங்கன்னா உலக அளவில் கனெக்ட் பண்றதுக்கான இங்கிலீஷ் எங்களுக்கு போதும், அதே போல தாய்மொழியான தமிழ் போதும், எனவே இதை படித்துதான் பெரிய பெரிய இடங்களுக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம் என்ற ஒரு வாதத்தையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதுதான் இங்க காந்தி மண்டபம் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தின் நிகழ்ச்சியாக இருக்கின்றது. பிரியா.